ஹலோ, வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இப்போ முருங்கைக்கீரை சாதம் பொடி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. பாருங்கள், நல்ல க்ரீன் கலராக இருக்குது. இதுக்கு நான் 3 கட்டு முருங்கைக்கீரை வாங்கியிருக்கேன். ஒரு கட்டு 20 ருபீஸ்னு ஷாப்பில் விற்பாங்கள்ல, அதே மாதிரி 3 கட்டு முருங்கைக்கீரை. இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. லீவ்ஸை மாத்திரம் செப்பரேட் பண்ணி இதை நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சலசலன்னு சத்தம் கேட்கணும். இது நல்லா வெயிலில் ஒரு 2 டேஸ் காய வச்சிங்கன்னாவே நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். இப்போ பொட்டுக்கடலை 100 கிராம்ஸ் 100 ml கப்புக்கு 1 கப் எடுத்துக்கோங்க. ரோஸ்டட் பெங்கால் கிராம். பெப்பர் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன். IR20 பொன்னி ரைஸ் 100 ml கப்புக்கு 1 கப் எடுத்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் ஒரு கூஸ்பெரி சைஸ் எடுத்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் இல்லைனா நீங்கள் பவுடர் பெருங்காயம் எடுத்துக்கலாம். ரெட் சில்லிஸ் வரமிளகாய் 10 எடுத்துக்கோங்க. 10. கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூன். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இப்போ இந்த முருங்கைக்கீரை பொடி அரைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ ஒரு கடாயை ப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த கடாய் நல்லா சுட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அரிசியை ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஸ்லோவாக நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஈக்குவலாக எல்லா இடத்துலையுமே நல்லா புரிஞ்சு வரும். இப்போ இந்த அரிசியை நீங்கள் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது இந்த அரிசி நல்லா கிறிஸ்பியாக டர்ன் ஆகும். ஸோ கலரும் லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறும். அது வரைக்கும் நீங்கள் இந்த அரிசியை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அரிசி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு வெசலுக்கு இதை நல்லா மாற்றிக்கங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பொட்டுக்கடலை ரோஸ்டட் பெங்கால் கிராம். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். இதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. பெப்பர் அடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பெப்பர் கார்ன்ஸையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதோட நம்ம எடுத்திருக்க வர மிளகாயையும் சேர்த்துக்கலாம். அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பையும் சேர்த்துருங்க, சால்ட். ஸோ இதையும் இப்போ இது 3ஐயும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் இன்க்ரீடியன்ட் பெருங்காயம். இந்த பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்தால் தான் அந்த பொடியில் நல்லா வாசமாக இருக்கும். இது எப்படியும் ஒரு 2-3 மினிட்ஸ் எடுக்கும். அந்த கடாயோட ஹீட்டுக்கு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி இப்போ நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா அமுங்கும். அந்த அளவுக்கு பெருங்காயத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் பொறுமையாக. நம்ம முருங்கைக்கீரையை ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டாம். ஏற்கனவே அது வெயிலில் வச்சு நல்லா கிறிஸ்பியாக மாறிடுச்சு அதனால். ஸோ இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம். இது இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. மிக்சியில் இதை சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா இதிலே நீங்கள் ட்ரை ரோஸ்ட் ஆன ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ் முருங்கைக்கீரை இலையை இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ ஸ்லாட் வைஸ் ஸ்லாட் தான் நீங்கள் முருங்கைக்கீரையை நீங்கள் கிரைண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள், கிரைண்ட் ஆயிடுச்சு. இது ஒரு கால்வாசி மிக்சிக்கு தான் வந்திருக்கு. ஸோ இப்போ இதோடே நீங்கள் இன்னும் கொஞ்சம் முருங்கைக்கீரை இலையையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இதையும் நீங்கள் மறுபடியும் மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடராக அடிச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஸ்லாட் வைஸ் ஸ்லாட் இந்த லீவ்ஸை சேர்த்து நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இது டோட்டலி இப்போ நம்ம 3 bunches ஆஃப் ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ் வாங்கியிருக்கோம்ல, இது சன்ட்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 handfuls ஆஃப் முருங்கைக்கீரை லீஃப் வரும். இப்போ இதெல்லாமே நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இதை எல்லாத்தையும் ஒரு கடாயில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் சால்ட்டு எல்லாமே ஈவனாக எல்லா இடத்துலையும் சேரும். இப்போ இதை நல்லா நீங்கள் தண்ணி படாமல் வச்சுக்கணும். தண்ணி படாமல் வச்சிங்கன்னா நீங்கள் நல்லா மந்த்ஸுக்கு அதை வச்சுக்கலாம். ஸோ இதை இப்போ நீங்கள் கண்டெய்னர் பாக்ஸில் வச்சு எப்பப்போ வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒயிட் ரைஸில் கொஞ்சமாக முருங்கைக்கீரை பொடி போட்டு நெய் இதில் நான் ஆட் பண்ணுறேன்.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொரியல் ப்ளஸ் சிப்ஸுக்கெலாம் இதை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு சமயம் நமக்கு சாம்பார் கூட்டெல்லாம் வைக்க முடியலனா இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை.